Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. வேட்புமனு தாக்கலின் போது 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை குறைத்து காண்பித்ததாக தவிக தலைவர் விஜய் மீது ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். எங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தவிக தலைவர் விஜய் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இரு தொகுதிகளிலும் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து கணக்கை மறைத்துள்ளதாகவும் கூறி வியாசர்பாடியைச் சேர்ந்த பெரம்பூர் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளரான விஜய் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது சொத்து மதிப்பு 115 கோடியே 13,63,000 ரூபாய் என குறிப்பிட்டிருந்த விஜய், திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவில் 220 கோடியே 15,62,000 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிட்ட சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறைவாக காட்டியது உண்மை தகவலை மறைத்ததற்கு சமம் என்பதால் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் உண்மையானவையா என விசாரிக்க வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் வரை குறைத்து காட்டியது முறைகேடானது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். மதியழகன், தற்போது விஜய் வேட்புமனு தாக்கலின் போது இந்த 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை மறைத்ததாக அந்த புகார் எழுந்திருக்கு. இந்த புகாரை கொடுத்தது யார்? தற்போது அந்த விஜய் தரப்பிலிருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியின் கீழ் வரக்கூடிய வியாசர்பாடியை சேர்ந்த வாக்காளர் விக்னேஷ் என்பவர் தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவில் விஜய் மற்றும் தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை ஆகியவை எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மனு குறித்து வருமான வரித்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல விஜய் விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் நேரடியாக வருமான வரித்துறை தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம். Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.